இன்னைக்கு சாட்டர்டே மினி vlog தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி தான் எனக்கு லீவ். ஸோ நல்லா தூங்கி எழுந்து ஏர் வாஷ்லாம் பண்ணிவிட்டு மேக்கப்லாம் லைட்டாக பண்ணிவிட்டு வெளியே போய் பார்த்தா செம்ம மழை வந்திருந்தது. ஜோராக அவ்வளோ காற்று, அவ்வளோ மழை. இன்றைக்கி ரைஸ்லாம் எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க. சைட் டிஷ் வந்து நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சோயா சங்க்ஸில் சுக்கா செஞ்சு. ஸோ அதுக்கான ரெசிபி தான் நான் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சோயா சங்க்ஸ் சுக்கா வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டிஷ்க்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் கொஞ்சமாக ப்ரொவிஷன்ஸ் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பாஸ்மதி ரைஸ் தான் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி இந்தியா கேட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ட் தென் இன்னைக்கு லன்ச் என்னன்னா புளி சாதம் அண்ட் தென் சோயா சங்க்ஸ் சுக்கா, உருளைக்கிழங்கு ஃப்ரை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக எங்கள் அம்மா கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியிருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு பிளட் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்காக ஐவி வந்து போட்டுட்டு இருக்கோம். ஒரு 2 hours கிட்ட ஆச்சு. அண்ட் தென் பக்கத்தில் வந்து ஒரு கடை இருந்தது 40 rupeesக்கு ரோஸ் மில்க் இருக்கிற மாதிரி. ஸோ பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நாங்கள் பார்சல் வாங்கிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா மழை வர்றதுக்குள்ளே வீட்டுக்கு வரணும்னு. பெரிய பெரிய ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக காரமாக சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நான் இதெல்லாம் சாப்பிட்டு. தென் வீட்டுக்கு வந்து ரோஸ் மில்க்கும் குடிச்சிட்டு ஈவினிங் வந்து மழை நின்னா மாதிரி இருந்தது. சரி கோலம் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் தான் எனக்கு கோலம் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஈவினிங் வந்து பூஜை பண்ணணும் பஞ்சமிக்கு, வராகி அம்மனுக்கு. ஸோ அதனால் கோலம்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது பூஜைக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பஞ்சமிக்கும் எங்கள் அம்மா தவறாமல் வந்து வராகி அம்மனுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். அம்மன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது விளக்கு பிரசாதம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஒரு 1 hour ஆச்சு இந்த எல்லாமே வந்து பண்ணி சாமி கும்பிட்டாச்சு. இப்போ குயிக்காக சாம்பிராணி போட போகிறேன். பிஸ்தா ஷெல் எடுத்துக்கிட்டேன், கொட்டாங்குச்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். பழைய திரி கற்பூரம் இதெல்லாம் வச்சு எரிய வச்சு சாம்பிராணி வந்து வீடு ஃபுல்லாக வந்து போட்டுட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணால் குயிக்காக வந்து நமக்கு வேலை முடியும். இவ்வளோ வேலை இருக்குது. நைட்டு டின்னரும் வந்து செய்ய முடியாதுல்ல. ஸோ அதுக்காக நித்யா அமிர்தம்லேருந்து நைட்டு டின்னர் வந்து பார்சல் வாங்கியாச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு பரோட்டா வாங்கியிருந்தேன் அண்ட் எனக்கு சோலாபூரி வாங்கியிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.